இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி. ரொம்ப புரட்சிகரமான முடிவுகளை எடுக்க தெரிந்த ஒரு ராசி. மூடி மறைத்து இவங்களுக்கு பேசவே தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஒரு ராசிக்கு 6வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, குறிப்பாக உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டில், உறவுகள் வகையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த 2026 நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தடையெல்லாம் தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கையோடு இறங்குவீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். புத்தாண்டு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக இவங்களுக்கு அமைந்திருக்கு. பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு செயலையும் செயல்படுவீங்க. அது எல்லாம் நல்ல ஒரு உயர்வை தரும். நிச்சயமாக இந்த 2026 திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கணக்கு சிதமாகவும் நல்ல ஒரு வெற்றியாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கரெக்டாக செய்யணும். அடுத்தவங்ககிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டு அடுத்தவங்க அதை செய்கிறாங்களா மாட்டாங்களான்னு அப்படி காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் பொறுப்போடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் கூட உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சில தொழிலெலாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, அதை கூட பாதியிலே விட்டு இருந்திருப்பீங்க, வருமானம் கிடைக்கலையே அப்படின்னு. அந்த பாதியில் விட்ட தொழிலை கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்வீங்க. ஓரளவுக்கு வருமானத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நல்ல ஒரு அனுகூலம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது புதுசாக ஒரு வேலைக்கு போகலாம் அல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். மேலதிகாரியும் சரி சக பணியாளர்களையும் சரி உதாசீனப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய உறவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இறங்கி போகிறதுல தப்பே இல்லை. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இறங்கி போங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட அச்சத்தை தூண்டுற மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து சாதுவாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பவர்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசுங்க. அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாறுதல்கள் இந்த ஆண்டில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கிட்ட கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. மனதில் போட்டு நீங்களாக குழப்பிட்டு இருக்கிறதோட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. நீண்ட நாளாக ஒரு சில விஷயங்கள்லாம் மனதிலேயே போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. இது ஏன்டா இப்படி இருக்குது, இதற்கு ஒரு தீர்வே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்ககிட்ட மட்டும் மனம் விட்டு பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டாம். அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச அந்த சொத்துலாம் இந்த ஆண்டில் வாங்குவீங்க. உங்களுடைய கையிருப்பு கூட படிப்படியாக உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. அதோட கூட ஒரு சில விரயங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத கார் வாங்குகிற
அசையா சொத்து வாங்குறேன்னு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதற்கு போதுமான வருமானம் இந்த ஆண்டில் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைனா இந்த ஆண்டில் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ஆண்டில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். ஒரு சிலர்லாம் சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் தவறான வழியில் உங்களை அழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய நண்பர்களே கூட தூண்டுவாங்க, நீ இந்த வேலையை செஞ்சினா நல்ல லாபம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அயல்நாட்டு வர்த்தகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய செயலில் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. அவசரப்பட வேண்டாம். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உள்நோக்கோடு சில பேரெல்லாம் ஆதாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சூழ்ச்சியில் இந்த காலகட்டத்தில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. கவனமாக செயல்படணும். ஒரு சிலருக்கு பணி சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதோட கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. யாருக்கிட்டையுமே தவறான வழிகாட்டுதலோ அல்லது தவறான தூண்டுதலால் நீங்கள் தவறான பாதையிலையோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் போக வேண்டாம். அப்படி போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் தவறான வழிகாட்டுதல் எந்த நம்பராவது உங்ககிட்ட சொல்லி வாங்க இந்த வழியில் போகலாம், டக்குன்னு சம்பாதிக்கலாம், நல்ல முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தூண்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், அதற்கான சந்தர்ப்பம், வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல ஒரு ஆதாயம் மிகுந்த ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனை, முதுகு தண்டுவடை சம்பந்தமான பிரச்சனை, இரத்த அழுத்தம், இந்த மாதிரி உபாதைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். மன அமைதியாக இருக்கும்போது நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதனால் மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள், தேவையில்லாத மன கஷ்டம், மனபாரம் இதெல்லாம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னா இந்த சிவபெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு அமையும். பிரதோஷ நாள் தவறாமல் இந்த நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு. எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருக்கணித்தபடியும் சரி, வாக்கிய பஞ்சாகப்படியும் சரி, இந்த ஆண்டு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். மீண்டும் இதே ஆண்டில் குரு அக்டோபர் 31ஆம் தேதியில் சிம்ம ராசிக்கு அதிசார குருவாக வந்து அமரப்போகிறார். இதனால் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராகவும் நீங்கள் வளம் வருவீங்க. கொடுத்த வாக்குறுதியில் இந்த ஆண்டில் நிறைவேற்றுவீங்க. சமூக அக்கறையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு. சுபகாரியம்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க இந்த ஆண்டில் முயற்சி பண்ணுங்கள். சுபகாரியம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கட்டாயம் இந்த 2026ல் இந்த தனுசு ராசி என்பவர்களுடைய வீட்டில் ஒரு சுப செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த ஆண்டில் கூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
மனதுக்கு பிடித்த வண்டி வாகனங்கள்லாம் இந்த ஆண்டில் வாங்குவீங்க. அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில்